ஓம் சக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் பேசுவதற்காக இந்த ஆதி பராசக்தி இத்தனை நாட்கள் கழித்து வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, என்னையும் உன்னை வந்து சேரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் சில தடைகளை உடைத்து இன்று உன்னிடத்தில் நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இந்த நாளில் நான் உனக்கு கொடுக்கும் வாக்கை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நான் ஒரு முடிவெடுத்து தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் துரோகங்கள் இப்போது மிகப்பெரிய அளவாக மாறிவிட்டது. என் பிள்ளையே, துரோகத்தினால் அடிபட்டு வலியை தாங்க முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் நீ இருக்கிறாய். உன்னை மீட்டெடுக்க ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கானது உன்னை வந்து சேரவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டில் இருப்பவர்களின் மனதையும் மாற்றிவிட்டார்கள் உனக்கு எதிராக. யாருமே உனக்காக நிற்கக்கூடாது என்ற நிலைக்கு அவர்கள் மிகவும் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் செயலை. பிள்ளையே, வேதனையோடு இருக்கும் என் பிள்ளையே, கவலையோடு இருந்துவிட்டால் காலத்தை கடத்த முடியாது உன்னால். உன் கவலைகளை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை நீ செய்யத் தொடங்க வேண்டும் வேகத்தோடு. உன்னிடத்தில் இருக்கும் வேகம் பத்தாது பிள்ளையே. மிகவும் தீவிரமான வேகத்தோடு தீய சக்திகள் தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய வேகம் பத்தாது பிள்ளையே என்று கூறுவதற்காக உன் அன்னை வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, தங்கமே, கண்ணீர் துடைக்க ஆளில்லை என்று தேடிக்கொண்டிருந்தால் இந்த காலத்தில் யாருமே அதற்கு வரமாட்டார்கள். நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று தெரிந்தால்தான் உன்னை தேடி வருவார்களே ஒழிய உன் கண்ணீரை துடைக்க இங்கே எவரும் வரமாட்டார்கள். காலத்தை கடத்தி கொண்டிருக்காமல் தெய்வம் உன் புறம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு உன்னுடைய கடமையை செய், உன்னுடைய வேலையை தொடங்கு. தீய சக்திகளை அழிக்கும் சக்தி இந்த ஆதி பராசக்திக்கு இருக்கிறது என்று நீ நினைத்தால் உன்னுடைய கடமைகளை தொடங்கு. வெகு நாளாக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறாய். அதை இன்னும் காலம் கடத்தி கொண்டே இருக்காதே. உன்னை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்று காத்திருக்கும் உன் பகையாளிக்கு முன்னால் வெற்றியடைந்து காட்டுவேன் என்று நீ வீரத்தோடு எழுந்திரு பிள்ளையே. இவர்களை எல்லாம் பார்த்து பயந்து விட்டால் இதற்கு மேலிருப்பவர்களும் உன் புறம் வந்தால் நீ அவர்களை அப்புறம் போ என்று சொல்வதற்கான வெற்றியை உனக்கு கொடுக்க வந்தேன். உன் தாய், உன் எதிரி மறைந்திருக்கிறான். மறைந்திருந்து உன்னை தாக்க வேண்டும். உன் வீட்டில் இருப்பவர்களை இழுத்து வெளியே போட்டு அவனுடைய செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கிறான். பிள்ளையே, செயல்படுத்தி விடாதே. எதிரி உன் வாழ்க்கையை நிலை குலைய வைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறான். அவனுக்கு முன்னால் சோகமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது என்று அழுது கொண்டே உன் வீட்டிற்குள் இருக்காமல் வெற்றி பெறுவேன், வெற்றியை தேடுவேன் என்று எழுந்திரு. தோல்வி வந்தாலும் துவண்டு போய்விடாதே. வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எதிரியை அழிக்க நான் தொடங்கிவிட்டேன். உன்னுடைய பகையாளியை விரட்டி விடுவேன். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவனுக்கு பாடம் கற்பித்து கொடுக்க வந்த இந்த ஆதி பராசக்தி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எழுந்து உன் வேலைகளை செய்ய தொடங்கு. என்று உனக்காக துணையாக இருந்து உன் காரியங்களை நடத்தி கொடுப்பேன் நான். தடைபட்டு போன காரியங்களை நடத்தி கொடுப்பேன் நான். உன் பிள்ளைகளை பத்திரப்படுத்தி கொடுப்பேன் நான். தேவையானதை கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னிடத்தில். இன்று இரவு உனக்கு தெரியும் நான் என் நடமாட்டம் உன் வீட்டில் இருக்கிறது என்று. நாளைய விடியல் உன்னுடையது. நீ நினைத்த காரியத்தை நாளை சாதித்துக் கொள்வாய். நீ அது எப்படிப்பட்ட காரியம், என்ன உன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய், எதை வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், யார் வர வேண்டும் என்று காத்திருக்கிறாயோ, நாளை காலை அது நடக்கும். இது சத்தியம். நீ தேடுவது உன்னை தேடி வரும். இது உன் ஆதி பராசக்தியின் மீது சத்தியம் பிள்ளையே.
உன் எதிரிக்கு முன்னால் வெற்றி கொடியை நீ பிடிப்பாய். இது இந்த ஆதி பராசக்தியின் சத்திய வாக்கு என்பதை மறந்து விடாதே. வெகு நாட்கள் கழித்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். வெகு காலங்களுக்கு பின்னால் இந்த ஆதி பராசக்தியின் வாக்கை கேட்கும் என் பிள்ளையே, உன் காணிக்கையை உன் தாய்க்கு அனுப்பு. உன் எதிரி உன் வெற்றியை மறைத்து வைத்திருக்கிறான் அல்லவா, அதை பிடுங்கி உன் கைகளில் கொடுப்பேன். ஓம் சக்தி. நன்றி.